ஆசாப்புடைய சங்கீதம் இது 13 அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சல் ஆடுமாய் நாங்கள் உண்மை எந்தெந்தைக்கு போடுவோம். இந்த ஆசாப் தேவனை போடுவதற்காக இந்த பாடலை பாடியிருக்கிறது. அன்னைக்கு இருந்த மக்கள் எப்படி புரிந்து கொண்டாங்கன்னு தெரியல. ஏன்னா தாவீது ராஜா இருந்தார், பிரதான ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க. இவர்கள் மத்தியில் ஆசாவும் ஒரு தீர்க்கதரிசியாக வரும் காலத்தை குறித்து 1-4 வரை அந்த விஷயத்தில் தீர்க்கதரிசமாக சொல்லுவார். அது அன்னைக்கே பேச்சு பொருளாக இருக்கும். என்ன நம்ம இப்போ தான் எல்லாரும் சேர்ந்து சமாதானமாக இருக்கிறோம், ஒரு தேசம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் போய் அபஸ்தகுணமாக பேசுகிறான்னு சொல்லியிருப்பாங்க ஒரு கூட்ட மக்கள். ஏன்னா 1 சொல்ல தேவனே புறஜாதிகள் உமது சுதந்திரத்தில் உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண் மீது ஆக்கினார்கள். 3 எருசலேமில் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவார்கள். அதான் எருசலேமில் இருக்க பரிசுத்தவான்களே கொல்லுவாங்க, அவங்க ரத்தம் தண்ணியை மாதிரி போகும், அவங்களை அடக்கம் பண்ணக்கூட ஆள் இருக்காதுங்கிறது கிட்டத்தட்ட 400 வருஷம் பிறகு நேபுகாத்நேச்சர் காலத்தில் தான் அது நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 400 வருஷம் தான் தாவீது நாட்களில் ஆசாப் தீர்க்க தரிசனமாக இந்த வரிகளை பாடுகிறாரு. கண்டிப்பா அன்னைக்கு அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் மக்கள் பேசியிருப்பாங்க. இது எதிர்மறையான சிந்தனை அல்லவா, இப்படி அல்லவா பேசுறது, தேவனை ஆராதிக்கணும்னா எவ்வளவு பக்தி வெற்றி எதிரான வார்த்தைகள் இருக்கும்போது இப்படி எதிர்மறையா பேச வேண்டிய தேவை என்னங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கும். குறிப்பா தாவீது அன்னைக்கு ஆவிக்கிற தலைமை மட்டுமல்ல, மாம்ச பிரகாரம் அவன் ராஜாவா இருந்தான். அவனே அநேக பாடல்கள் எழுதியிருந்தான். இவ்வளவு பாடல் மத்தியில் ஆசாப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவன் பாடும்போது எருசலேம் அழிவை குறித்து பாடுறான். அதாவது இயேசு பிரசனத்தோடு நம்ம பார்த்தோம்னா வெறும் ஆசிரியர் மட்டும் இருக்காது, அதற்கான நிபந்தனைகளும் அல்லது ஒழுக்க சார்ந்த விஷயங்களும் இருக்கும். இந்தந்த காரியங்கள் செய்தால் மட்டும்தான் இவைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நிபந்தனை சார்ந்த ஆசிரியர் பழைய ஏற்பாடு புதிய குறிப்பா இயேசு பிரசனத்தை ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போ தாவீது இருக்கிற நாட்கள்ல ஆசாப் இப்படிப்பட்ட ஒரு வரியை பார்க்கும்போது அவர் ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சிருப்பாரு, இது நான் தேவனத்தில் பெற்றதானா, நான் இதை இப்படி எதிர்மறையாக பேசும்போது பிரச்சனை வந்தா என்ன எப்படி சமாளிக்கிறது, இல்ல மற்றவர் தப்பா நினைச்சா என்ன நினைக்கிறதுல மனசுல வந்துருக்கும். இன்னைக்கு நம்ம சபையில தனிநபர் ஆராதனை நிறைய சட்டத்தை உயர்த்துறது இல்லை. அதுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, எனக்கு அடுக்கு மொழியெல்லாம் தெரியாது, எந்த ஆராதனை மற்றவங்க மாதிரி சிறப்பா இருக்காது, மற்றவங்க தப்பா நினைச்சா என்ன செய்யறதுங்கிற ஒரு கூச்ச சோகம் இருக்கதான் செய்யறது. நமக்கு இதே மாதிரி ஆசாபம் இருக்கும். நம்ம ஆசைப்பட்டு படிக்கிற முதல் படிப்பினை தான் நாம் ஆராதிக்க நான் என் தேவன் 2 பேர் தான் இல்லை. நம்ம எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் எனக்கும் என் தேவனுக்குமான தனிப்பட்ட உறவு தான் இந்த ஆராதனை. இந்த ஆராதனையில நான் என் தேவனை கனி கூறுகிறேன் அல்ல என் தேவனை கொண்டாடுகிறேன். எனக்கும் என் தேவனுக்கான உறவை வெளிப்படுத்துற ஒரு இடம் தான் ஆராதனை. அதனால ஆசாவை போல நாமும் தைரியமாக ஆராதிக்க வேண்டும். 2வது இந்த 1-4 வரை அவர் சொல்லும்போது எருசலேமுக்கு எதிராக பேசினார். எரேமியா 38 சிதேக்கியா ராஜாவோட நாட்கள்ல எரேமியா எதிர்த்து சொன்னாரு. சிதேக்கியோட அந்த பிரபுக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவன் வாழ லாய்க்கல, இவன் எருசலேம் தான் பேசுறான், எவ்வளவு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, எருசலேம் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னான். ஆனா இவன் பாபிலோன் ராஜாவோட கைகூலி அவன் பைசா வாங்கிட்டு இந்த தேசம் அழியன்னு சொல்றான், இந்த எருசலேம் தேவாலயம் அகிலாம் சுட்டறியப்படும் சொல்றான், ஜனங்களை அழிந்து போன சொல்ல நம்பாதுங்க, இவன் அப்படி சிறையில போடுங்க, இவன் வாழ தகுதியிலான்னு சொன்னாங்க. இது எரேமியாவுக்கு நடந்த சம்பவம். எரேமியா 38 இருக்கிறது. 2வது சிதேக்கியா ராஜா அவனை பிடிச்சி தண்ணியில கிணத்துல போடுறோம். அதாவது எருசலேமுக்கு விரோதமா ஒரு நாள் தீர்க்கதரிசி சொல்லும் போது எருசலேம் ராஜாக்கள் செயல்பட்ட விதம் பதட்டமும் அவங்க தண்டிக்கிறது மாதிரி தான் அவங்களுக்கு எதிராகிறது. ஆனா தாவீதோட நாட்கள்ல எருசலேம் விரோதம் ஒரு வார்த்தை பேசப்பட்டால் அதை சரியாக புரிந்து கொள்ளப்பட்டது. இது தேவன வார்த்தை, தேவனுக்கு அவன் பேசினான் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால தாவீதா இருக்கலாம், ஆசாபா இருக்கலாம், அன்றைக்கு இருந்த பிரதான ஆசிரியரா இருக்கலாம், ஆசிரியர் ஒருவர் கூட அதை குறித்து எதிராக எதுவுமே பேசவில்லை. அவங்க எல்லாருமே ஆசாப்போடு சேர்ந்து அவனை இணைந்து அந்த பாடல் பாடியிருப்பார்கள்.
அதை தாவீதும் ஆசாபுக்கும் இந்த பாடல ஒருமித்த கருத்து இருந்தது. அவங்களுக்கு எந்த வருத்தமே இல்லை. இதுதான் முக்கியம். அதாவது புதிய ஏற்பாடு சபையில பொறுப்பினடத்தில் போதகராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், டீக்கராக இருக்கலாம், வித்தியாசங்கள் இருக்கலாம். நாம் ரசிக்கப்பட்ட எல்லாருமே தேவன் ரொம்ப சமமா இருக்கணும். குறிப்பா ஆராதனை நேரத்துல நாம் எல்லாரும் சமம். நம்முடைய சபை அல்ல நம்முடைய புரிதல் படி ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லை. நாம் எல்லோரும் ஒரே ஆவினால் தாழ்ந்தேற்கப்பட்டோம். அதனால எல்லாரும் ஆராதிக்கலாம் அந்த புரிதலோடு நாம் இருக்கிறோம். நம்முடைய சபையில் பெண்களை ஆராதிக்க உற்சாகப்படுத்துகிறோம். நாம் பெண்களாக இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சபையில் இது ஒரு பெரிய சாக்கியம். நாம் தேவனை ஆராதிக்க முடியும். இன்னும் பெண்கள் ஆராதிக்க கூடாதுங்கிற நிபந்தனை உள்ள சபைகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ ஆசாரத்துக்கு படிக்கிற முதல் விஷயம் வந்து எனக்கு தேவனுக்குமான அன்பை வெளிப்படுத்த ஒரு இடம் ஆராதனை. இரண்டாவது, ஐக்கியத்தில் சபையில் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம், ஒரு மனம் வரை நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். இதில் ஏற்ற தாழ்வு இல்லைங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து அவர் 9 சொல்றாரு, எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீங்கள் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவத்தை நிவர்த்தியாகும். அந்த புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம பாவ மன்னிப்பு குறித்து ரொம்ப விசாலமா படிக்கிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து தம்முடைய பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை குறித்து மத்திய 9:2 பேசியிருப்பாரு. மனுஷன் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டுன்னு சொல்லி அவர் அதை கோருகிறார். அதே போல அவர் அந்த சொன்ன இடத்துல பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் சுகமாயிருப்பான். பாவத்தின் தோஷம் நிவர்த்தியாக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு இந்த பக்தர்களுக்கும் பாவ மன்னிப்பு குறித்தும் பாவத்தை மன்னிக்க வரக்கூடிய மேசியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்த அறிவு இருந்தது, வெளிப்பாடு இருந்தது. இந்த ஆசாப்புக்கும் அந்த அறிவு இருந்தது. அவர் பாவ மன்னிப்பு பற்றி பேசுகிறார். அதாவது பரிசுத்தமான தேவனை ஆராதிப்பது வெறும் வார்த்தைகளால் அல்ல, பாவ மன்னிப்பின் உடன்படிக்கைகளால். இந்த பாவ மன்னிப்பை பற்றி அவர் ரொம்ப தெளிவா நம்பி இருப்பாரு. நம்ம புதிய ஏற்பாடு விழாவறியாக பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ மன்னிப்புக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அல்லது மறைக்கும் முன்பாக கடைசி நாள் கர்த்தரை பண்டிகைக்கு அவர் பேசும்போது இது புதிய உடன்படிக்கையா இருக்கிறதுன்னு சொல்றாரு. தம்முடைய சரீரத்தை தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தும் போது அது புதிய உடன்படிக்கையை பாவ மன்னிப்பான உடன்படிக்கைன்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு பெரிய கூட்டம் இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு, துக்கப்படுறாங்க. அதை நம்முடைய பாவத்தை சுமந்து சிறுவை தீர்த்தவரை கொண்டாடும்படியாக நாம் இந்த நேரம் கூடியிருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்முடைய மண்ணில் கூட துக்கத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் குருத்துவர ஞாயிறு, அதுக்கு ஒரு வாரம் பெருந்துக்கம். நம்ம ஏரியாவில் நிறைய குருசுமலை இருக்கு, எங்க ஊர்ல ஒன்று இருக்கு, இங்க பின்னால் ஒரு குருசுமலை இருக்கு. எல்லா குருசுமலையும் ஒரு பாத யாத்திரை இருக்கும். இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்காக பரிதவிக்கிறார்கள். அவர் என்ன சார் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, யாருக்காக எதுக்காகிற நோக்கெல்லாம் போயிடுச்சு. அவர் கஷ்டப்பட்டாரு, நாங்க அவருடைய துக்கத்துல பங்கெடுக்கிறோம், அதனால ஒரு நேரம் சாப்பிட மாட்டோம். இப்படி நிறைய தியாகங்கள்லாம் செய்யறாங்க. எதுக்குன்னா இயேசு கிறிஸ்துக்காக. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமத்தும்படியாக சிலுவையில் மரித்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையில் தீர்த்தார். பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நமக்காக. நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன விடுதலை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுல எப்படி பழைய ஏற்பாட்டுல இந்த ஆசாப் வருங்காலத்தை குறித்து பேசினாலும், அதே போல பவுல் மூலமாக தேவன் அநேக எதிர்கால நன்மைகளை நமக்கு பேசியிருக்கிறார். ஒன்று, பரலோகம் நமக்கு குடியிருப்பா இருக்கிறது. இது எதிர்காலத்தில் நமக்கு நடக்க போற ஒரு காரியம். இரண்டாவது, பரலோகம் நமக்கு அநேக பரிசு பொருட்கள் காத்திருக்கிறது. மூன்றாவது, நாம் தேவனோடு இருப்போம். இந்த உலகத்தில் இருப்பதை விட மிக தெளிவாக அவரை தரிசிப்போம். முதலாம் உயிர்த்ததில் நமக்கு பங்கு உண்டு. 1000 வருஷ அரசாட்சியில் நாம் இயேசு கிறிஸ்துவோட கூட இந்த உலக ஆளுகை செய்வோம். நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகிறதை விட அந்த தேவனுடைய பிள்ளைகளை நாம் மிக நேர்த்தியாக உணர்வோம். இப்படி ஆசாப் எருசலேம் குறித்து வருங்காலத்தை குறித்து பேசினார். தேவன் பவுலை கொண்டு பேசும்போது கிறிஸ்துவோட நமக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் உடன்படிக்கை செய்த நமக்கு வருங்காலத்தை குறித்து ஒரு நன்மையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இன்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம்.
ஆசாப்புக்கு எதிர்கால நம்பிக்கை இருந்தது. இயேசு கிறிஸ்து மூலமாக மீட்கப்பட்ட நாமுக்கும் ஒரு எதிர்கால நம்பிக்கை இருக்கிறது. அந்த எதிர்கால நம்பிக்கையை குறித்து சொல்லும்போது பரலோக நம்பிக்கை, அதாவது பரலோகத்தில் நாம் தேவனோடு கூட இருப்போம், பரலோகத்தில் பரிசு உண்டு, பரலோகம் நம்முடைய குடியிருப்பு, முதலாம் வீட்டில் நம்ம பங்கு உண்டு, 1000 அரசாட்சியில் நாம் தேவனோடு கூட அரசாகும். இப்படிப்பட்ட வருங்கால நம்பிக்கை நமக்கு சொல்லப்பட்டிருந்தது.